வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் காரில் சிக்கிய 135 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது மக்களே. யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? என்ன காரணத்திற்காக இவருடைய காரில் 135 கோடி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? யார் அந்த முக்கியமான அமைச்சர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் காரில் தற்போது 135 கோடி மூட்டையாக சிக்கியிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்த கூடிய அமைச்சர்களும் சரி, ஏப்ரல் 19ஆம் தேதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டும் இருக்கிறார்கள். இந்த வேளையிலே தற்போது திமுகவுடைய முக்கியமான அமைச்சராக இருக்கும் ராசா அவர்கள் தற்போது அவருடைய தொகுதியில் பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார். போய் கொண்டிருக்கும் வேளையிலே தற்போது அவருடைய காரில் ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக 135 கோடி ரூபாய் தனது காரிலேயே கொண்டு செல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே. பறக்கும் படையினருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையை பறந்து சென்று அவரை காரை மறித்து இந்த 135 கோடியையும் முடக்கியிருக்காங்க, அதிரடி சோதனை போட்டு. இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறார் ராசா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரி பறக்கும் படையினர் செய்யப்போவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் வந்து கொண்டிருக்கிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திமுக அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி அரசியல் பற்றின தொடர்ந்து அப்டேட் பண்ணணும்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.